கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் இந்த நேரலையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையினால் நீங்கள் எல்லோரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபியுங்கள். தேவன் தொடர்ந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல தேவன் நம்மை காத்து நடத்தினார். நமக்கு அற்புதங்களை செய்தார், நன்மைகளை செய்தார். நாம் இன்றைக்கும் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுவோம். தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுவார். இப்பொழுதும் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே, ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். ஹல்லேலூயா, 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 நாங்கள் உம்மை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளுவீராக, ஆளுகை செய்வீராக. நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி உம்முடைய சமூகத்திலே இருக்கிறோம். நீர் மனமகிழும்படி நாங்கள் உம்மை துதிக்க கிருபை தாரும். நீர் அற்புதங்களை செய்து மகிமைப்படும் தகப்பனே, ஆசீர்வதியும், தடைகளை நீக்குவீராக. எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த விலையேற பெற்ற ஆராதனை கொடுத்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து நீரே நடத்தும், தடைகளை நீக்கி போடும். சத்ருவை இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெயம் எடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு உற்சாகமாய் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மனதார தேவனை பாடி நாம் துதிப்போமோ, அவ்வளவாய் ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். நமக்கு பெரிய காரியங்களை, அற்புதங்களை அவர் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆயத்தமாய் இருக்கிறோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாடுவோம். மகிமையின் கீதங்களிலே 24வது பாடல். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் என்றும் என்றென்றுமாய். ஆமென். ஹல்லேலூயா. சதா காலங்களிலும் கர்த்தரை போற்றி அவரை ஆராதிப்போம். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள்
நம் ராஜனை வாழ்த்துங்கள், நம் கர்த்தரை போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசனா. அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு வல்லவர். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு வல்லவர். நமக்காய் யாவும் செய்து முடிப்பார், நன்றியோடு ஆராதிப்போம். யாவும் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி பாடுங்க. ஹல்லேலூயா, ஓ ஜீசஸ், நன்றியோடு ஆராதிப்போம். ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசனா. நம் பாவம் போக்கும் ஜீவதேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். நம் பாவம் போக்கும் ஜீவதேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார், கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார், கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஆஹா ஹல்லேலூயா, கைகளை மேலே உயர்த்தி ஆமென், கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஹோசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசனா. நமக்காய் இரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நமக்காய் இரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நேற்றும் இன்றும் இயேசுவே, கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். கரங்களை உயர்த்தி, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவே, கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஹோசனா. கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். தேவனை ஆராதிக்கிறது போல சந்தோஷமானது காரியம் வேறு ஒன்றும் இல்லை. ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடி தேவனை ஆராதிப்போமா? அதிசயம் அதிசயம் காண செய்வேன். மகிமையின் கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 213வது பாடல். நம்முடைய தேவன் அதிசயம் செய்கிற தேவன். விசுவாசத்தோடு நீங்கள் பாடி கர்த்தரை ஆராதிக்கும் போதே என் தேவன் எனக்கு அதிசயம் செய்கிறார். விசுவாசிங்க, அப்படியே நடக்கும். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, அதிசயம் அதிசயம் காண செய்வேன், அதிசயம் காண செய்வேன். அதிசயம் அதிசயம் காண செய்வேன்,
உன்னை அதிசயம் காண செய்வே, அதுதினம் அதிசயம் நடந்திடுமே, இன்றைக்கும் அதிசயம் நடந்திடுமே, அதுதினம் அதிசயம் நடந்திடுமே. ஆமென். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடுங்க. மகிழ்ந்திடுவாய் நீ மகிழ்ந்திடுவாய், என்றென்றைக்கும் நீ மகிழ்ந்திடுவாய், மகிழ்ந்திடுவாய் நீ மகிழ்ந்திடுவாய். ஆமென். அதிசயம் அதிசயம் காண செய்வேன், உன்னை அதிசயம் காண செய்வேன், அதிசயம் அதிசயம் காண செய்வேன், உன்னை அதிசயம் காண செய்வேன். அதிசய விடுதலை பெற்றிடுவாய், புதிய வழிகளில் நடந்திடுவாய், அதிசய விடுதலை பெற்றிடுவாய், புதிய வழிகளில் நடந்திடுவாய். தடைகள் யாவும் மாறிவிடும், காரியங்கள் யாவும் கைகூடும், தடைகள் யாவும் மாறிவிடும், காரியங்கள் யாவும் கைகூடும். மகிழ்ந்திடுவாய் நீ மகிழ்ந்திடு. சந்தோஷமாய் ஆராதிங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தர் நம்மை மகிழ பண்ணுவார். மகிழ்ந்திடுவாய். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் நம்மை மகிழ பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அதிசயம் அதிசயம் காண செய்வேன், இதை அதிசயம் காண செய்வேன், அதிசயம் அதிசயம் காண செய்வேன். ஆதி நாட்களிலே அதிசயங்களை கண்டது போல தேவன் காண செய்வார். கசப்புகள் மதுரமாய் மாறிவிடும், தேவைகள் யாவும் கொடுக்கப்படும், கசப்புகள் மதுரமாய் மாறிவிடும், சாத்தானின் சதிகள் அழிந்துவிடும், உயரங்கள் யாவும் முடிந்துவிடும், சாத்தானின் சதிகள் அழிந்துவிடும், உயரங்கள் யாவும் முடிந்துவிடும். மகிழ்ந்திடுவாய் நீ மகிழ்ந்திடுவாய், மகிழ்ந்திடுவாய் மகிழ்ந்திடுவாய் நீ. ஓ ஜீசஸ், மகிழ்ந்திருப்பாய். அதிசயம் அதிசயம் காண செய்வேன், உன்னை அதிசயம் காண செய்வேன், அதிசயம் அதிசயம் காண செய்வேன், உன்னை அதிசயம். தினம் தினம் அதிசயம் கண்டிடுவாய், அதிசய இயேசுவின் அருளினாலே, தினம் தினம் அதிசயம் கண்டிடுவாய், அதிசய அருளினாலே, பரலோக பாக்கியம் பெற்றிடுவாய், படுவாமல் உன்னை காத்திடுவாய், பரலோக பாக்கியம் பெற்றிடுவாய், படுவாமல் உன்னை காத்திடுவாய். மகிழ்ந்திடுவாய் நீ மகிழ்ந்திடு. எல்லாரும் சந்தோஷமாய் ஹல்லேலூயா. ஓ glory. மகிழ்ந்திடுவாய். ஓ ஜீசஸ், மகிழ்ந்திருப்பாய். அதிசயம் அதிசயம் காண செய்வேன், உன்னை அதிசயம் காண செய்வேன், அதிசயம் அதிசயம் காண செய்வேன், உன்னை அதிசயம் காண செய்வேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை துதியுங்கள். ஆமென். அதிசயம் காண செய்வேன். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளிலே நீ பார்த்தது போல கண்டது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நிச்சயம் ஆண்டவர் செய்வார். ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கலாம், பிரச்சனையே இல்லை. தேவனை பாடி துதித்து கொண்டே இருங்கள். தேவன் உங்களுக்கு எல்லாவற்றிலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார். ஆமென். அடுத்த பாடல், என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். கரங்களை தட்டி இயேசு நல்லவர் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. glory. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. glory. thank you Lord. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும்,
உங்கள் ஆத்துமா பாடட்டும். ஹalleluya. இயேசு நல்லவர். எல்லாரும் சேர்ந்து ஹalleluya. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சந்தோஷமா ஆராதிங்க. ஆமென். ஓ glory. ஹalleluya ஹalleluya. சேற்றிலிருந்தே என்னை கரத்தால் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் மாற்றினார், இரத்தத்தாலே கழுவினார். சேற்றிலிருந்தே என்னை கரத்தால் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் மாற்றினார், இரத்தத்தாலே கழுவினார். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் உதடு துதிக்கும், இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், ஹalleluya, துதிக்கும், போற்றும். எல்லாரும் சேர்ந்து ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஆராதிங்க. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. தள்ளப்பட்ட என்னையும் தலைக்கல்லாய் மாற்றினார், மகிமையாலே நிரப்பினார், பயன்படுத்தி வருகிறார். தள்ளப்பட்ட என்னையும் தலைக்கல்லாய் மாற்றினார், மகிமையாலே நிரப்பினார், பயன்படுத்தி வருகிறார். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். எல்லாரும் என் ஆத்மா பாடும், இயேசு நல்லவர் என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மனதார பாடி ஆராதிங்க. ஹalleluya. சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி ஆமென். glory ஹalleluya ஹalleluya. சந்தோஷமாய் ஹalleluya ஆராதிக்க தொடங்குவோம். ஆமென். ஒரு அஷாலடைய முழங்கால் படியிட்டு ஹalleluya. ஓ glory. ஆமென். ஹalleluya. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாட்சி அடையேன், இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாட்சி அடையேன், இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். எல்லாரும் ஹalleluya 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 ஹalleluya. ஆராதிக்கலாம். ஹalleluya. முழங்கால் படியிட்டு கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே சிங்காசனத்தில் இருக்கிற தேவனே. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஜீசஸ் மகிமை உமக்கே. holy 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 Lord. hallelujah 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 hallelujah.
கரத்தால் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் மாற்றினார். இயேசு அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே கர்த்தரை கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா? ஓ glory, ஹல்லேலூயா. என்னை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, என் பாவங்களை மன்னித்தவரே, என்னை குணமாக்கினவரே, உமக்காக என்னை தெரிந்தெடுத்தீரே அப்பா, மக நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்பா இயேசுவினுடைய முகத்தை நோக்கி பார்த்து, ரத்தம் வடிகிற அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம். ஹல்லேலூயா. அடுத்தபடியா நம்மை மூடுகிறது, நம்மை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர். வாழ்க்கையில கூடவே வருகிறவர் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிந்த ஆவியானவரே, ஆவியானவரே. ஆராதிங்கள். ஹல்லேலூயாவரே, ஆவியானவரே, இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமையின் மேகம், மகிமையின் மேகம் நம்மை மூடி இருக்கிறது. மேக ஸ்தம்பமாய் இருக்கிறவர், அக்னி ஸ்தம்பமாய் இருக்கிறவர், உங்கள் மேல் அந்த மகிமை இறங்கி வருகிறது. இயேசு, இயேசு, இயேசு மகிமையானவர். ஹல்லேலூயா. என் பேச்சில், என் மூச்சில் என்னோடு இருக்கீங்க ஆண்டவரே. என்னுடைய வழிகள், என் கிரியைகள், என் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீர் என்னோடு இருக்கிறீர். ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எதையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எதையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. என் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் நம்மை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் நம்மை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம். வாழ்க்கையில கூடவே வருகிறவர், கடைசி வரையில் எங்களோடு வருகிறவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிந்த ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
வாழ்க்கையில எத்தனையோ பேர் நம்மோடு கூட வந்து கொண்டிருந்திருப்பார்கள் இதுவரை. ஆனால் இன்றைக்கு அநேகர் நம்மிடத்தில் இல்லை. நம்மை விட்டு அவர்கள் மறைந்து போயிருக்கலாம், உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம். ஒருவேளை நம்மோடு கூட இருந்தவர்கள் வேதனைப்படுத்தி விட்டு நம்மை விட்டு விலகி சென்று இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் கடைசி வரையில் நம்மோடு கூட வருகிறவர் இயேசு ஆண்டவர் ஒருவர் தான். மகிமையின் மேகமாய் இருப்பார், மகிமையின் மேகமாய் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? என் ஆண்டவர் மாத்திரம் எனக்கு போதும் அப்பா, என் வாழ்க்கையில நீங்க மாத்திரம் என்னோடு இருந்தால் போதும் ஆண்டவரை சொல்லுங்க. கடைசி வரை நீங்க தான் என்னை காப்பாற்றுவீங்க, கடைசி வரை என்னை நீங்க தான் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. என்னை அழைத்த தேவன் நீர் அல்லவா, என்னை உருவாக்கின தெய்வம் நீர் அல்லவா, எனக்காக ஜீவனை கொடுத்தவர் நீர் அல்லவா. என்னோடு நீர் வருவீர். என் வாழ்க்கை உமக்கே நான் அர்ப்பணிக்கிறேன், உமக்கே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கரம் பிடித்து நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்திலே கர்த்தருடைய ஆவியான தேவன் நம்மேல் அவருடைய பிரசன்னத்தினால் மூடி அவர் அமர்ந்து செய்வாடி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போது சொல்லுங்க, என்னை புரிந்து கொண்டவர் நீங்க மாத்திரம் தான் இயேசுவே. ஆண்டவரே நீர் மாத்திரம் என் வாழ்க்கையில போதும். ஆமென். தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், தோழி என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொண்ட யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்ட ஆமென் ஹல்லேலூயா. உம்மை போல வேற யாருமே இல்லப்பா. நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
நம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. மேல் ஆண்டவருடைய கரம், அவருடைய பிரசன்னம் நம் வீடுகளை நம்மை மூடி இருக்கிறதை உணர்கிறீர்கள். அவர் உங்கள் நடுவிலே, உங்கள் மத்தியிலே இருக்கிறார், உலாவிக்கொண்டே இருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்தி நிலைத்திருப்பது. நிலைத்திருப்பது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிலைத்திருப்பதை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார், நம்முடைய வாழ்க்கையோடு பேச போகிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு கர்த்தரை துதிக்கிற துதியினாலும் எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த தேவ செய்தியை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். இதுவரை கண்ட இந்த எகிப்தியனை நீ இனிமேல் காண மாட்டாய். அந்த எகிப்தியன் இனி உன் வாழ்க்கையிலே கடந்து வருவது இல்லை. அவன் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட போகிறான். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்று கண்ட எகிப்தியனை நீ என்று இனி காண மாட்டாய். தேவ பிள்ளையே, கலங்காதே, பயப்படாதிரு. உனக்கு தான் வெற்றி. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். சீக்கிரத்தில் அதை காண போகிறாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து அவர் சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நிலைத்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. நிலைத்திருப்பது என்று சொன்னால் அதற்கு எதிர்பதமாக நிலைத்திருக்காமல் இருப்பது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி நிலைத்திருக்க வேண்டும், எதில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சகோதரரே, அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ஆமென். முதலாவது நாம் நிலைத்திருக்க வேண்டியது, கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. நம்பர் 1, முதல் பாயிண்ட், அழைப்பில் நிலைத்திருப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கர்த்தர் எங்கேயோ வாழ்ந்த நம்மை அவர் அழைத்திருக்கிறார். உளையான சேற்றுக்குள்ளே கிடந்த நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்மை தேடி வந்தார். அவருடைய விலையேறப்பெற்ற அன்பு நிமித்தமாய் அந்த பாவ சேற்றுக்குள்ளே, அந்த சாபத்துக்குள்ளே, பிசாசின் அடிமைத்தனத்திலே கிடந்த நம்மை அவர் தூக்கி எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக தெரியுமா? நீ எனக்கு சொந்தம் என்று சொல்லி அவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தூக்கி எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அழைத்திருக்கிற தேவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு வேண்டுமென்றே நம்மை அழைத்து விட்டார், அவர் தெரிந்தெடுத்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அழைக்கப்பட்ட நாம் என்ன விதமாய் அழைக்கப்பட்டோம் என்பதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறதை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவது இல்லை என்று பேதுரு சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு அழைத்திருக்கிறார். ஏதோ சும்மா வா என்று சொல்லி அழைக்கவில்லை. ஒரு நோக்கத்தோடு, ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டத்தோடு தான் நம்மை அழைத்து இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பேதுரு, மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, இவர்கள் எல்லாமே மீனவர்கள். மீன் பிடித்து கொண்டு இருந்தவர்களை ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, இதோ உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறேன் என்று சொல்லி அழைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீன் பிடித்தது போதும், நீ இனிமேல் மனுஷர்களை பிடிக்க வேண்டும், என்னை பின்பற்றி வா. அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒருவேளை ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், நீங்கள் ஊழியர்களாய் இருக்கலாம். எதை கேட்கிற பிரியமானவர்களே, யாராய் இருந்தாலும் நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பிலே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை எதற்காக நீர் அழைத்தீர்?
என்னை எதற்காக ரட்சித்திருக்கிறீர், என்னை கொண்டு உம்முடைய சித்தம் என்ன, என்னை கொண்டு நீர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர், உம்முடைய சித்தத்தை எனக்கு காட்டுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய சித்தத்தை முழுவதுமாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். அதுதான் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்வது. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய அழைப்பு பாருங்க, தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அவர்கள் அழைக்கப்பட்டது உண்மைதான், அந்த அழைப்பு என்ன அழைப்பு என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. எங்கேயோ ஓடிக்கொண்டு இருப்பார்கள். அவர்கள் ஒரு மேய்ப்பராய் அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு போதகனாக அழைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர்களோ சுவிசேஷ ஊழியம் என்று சொல்லி ஓடிக்கொண்டு இருப்பார்கள், ஏதோ ஒன்றை செய்து கொண்டு இருப்பார்கள். அப்படி அல்ல. ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தார், அந்த அழைப்பை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அந்த அழைப்பை நாம் உறுதிப்படுத்தும் போது, அதன்படியாக நம்மை ஆண்டவர் நடத்தும் போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் முழுமையாக நிறைவேறும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யம் போக முடியுமா? பாருங்கள், ஒரு நாள் இயேசு ஒரு உதாரணத்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிறவர்கள் என்னிடத்தில் வர முடியாது என்று சொல்லிவிட்டார். பாருங்க, ஸ்தோத்திரம். என் பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் எவர்களோ அவர்கள்தான் என்னிடத்தில் வர முடியும் என்று சொல்லி இருக்கிறார். அந்நாட்களிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே வியாதிகளை சுகமாக்கினோமே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோமே என்றெல்லாம் அந்த நாட்களிலே சொல்வார்களாம். அப்பொழுது ஆண்டவர் சொல்வாராம், நீங்கள் எவ்விடத்தாரோ, நீங்கள் யாரோ, நான் உங்களை அறியேன், உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லி விடுவாராம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நாம் ஞானசானம் எடுத்திருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளை என்று நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறோமா? ஆண்டவர் என்னை எதற்காக, ஆண்டவரே என் ரட்சிப்பு என்ன, என் அழைப்பு என்ன உறுதிப்படுத்தி இருக்கிறோமா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு தெரியாது, நான் ஏதோ ஒரு விசுவாசியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருப்பீர்களானால், இன்று முதல் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்துங்கள், என்னை அழைத்த நோக்கம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன, அதை எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆமென், பேதுரு சொல்லுகிறார், அன்றியும் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள், அப்பொழுது ஒரு காலம் நீங்கள் இடறி போக மாட்டீர்கள், நீங்கள் இடற மாட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலரை பார்த்தீங்கன்னா ஊழியத்திற்கு அழைப்பே இருக்காது, ஆனால் அவர்கள் நான் ஊழியம் செய்ய போகிறேன், ஒரு எமோஷனல் ஸ்பிரிட் அவர்களுக்குள்ளே, ஒரு உந்து வேகத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப அனுபவத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகத்தில், அந்த ஆண்டவர் மேல் உள்ள ஒரு அன்பிலே அவர்கள் ஊழியம் என்று சொல்லி புறப்பட்டு விடுவார்கள். உண்மையாக பார்த்தால் அவர்களுக்கு ஊழியத்தின் அழைப்பே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாட்கள் ஊழியம் என்று போவார்கள், அதற்கு பிறகு பல பிரச்சனைகள், உபத்திரவங்கள், சோதனைகள் வந்தவுடனே ஊழியத்தை விட்டு வந்து விடுவார்கள். எதையாகினும் ஒரு வேலையை பார்த்து சென்று விடுவார்கள். வேலையை செய்து பிழைத்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடியும். காரணம் என்ன? அழைப்பு என்னவென்று உறுதிப்படுத்தாதவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அருமையாக பவுல் அப்போஸ்தலன் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. எதற்காக அழைக்கப்பட்டீங்க? நீங்க எதற்காக அழைக்கப்பட்டீங்க? ஒரு விசுவாசியாய் இருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்பட்டால் அந்த அழைப்பில் நின்று ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தை கவனியுங்கள், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்யுங்கள், இன்னொரு பக்கம் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யுங்கள். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் விசுவாசி என்று அல்ல, அவர்கள் ஊழியக்காரர்கள், ஊழியக்காரி என்கிற ஒரு நிலைமையில் அடுத்த ஒரு ஸ்டேஜிலே நீங்கள் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் உள்ளம் ஆத்தும பாரத்தினாலே, தேவனுடைய பாரத்தினால் உங்கள் உள்ள நிரப்பப்படும் பொழுது நீங்க சும்மா இருக்க முடியாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வீர்கள், உங்களுக்கு தேவன் கொடுத்த வேலைகளையும் செய்வீர்கள். ஒவ்வொரு கர்த்தருடைய
கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்கள் இதை செய்தே ஆக வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, ஏனென்றால் அது என் கடமை. என் கடமை இயேசுவை குறித்து ஒவ்வொருவருக்கு சொல்ல வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வழி தெரியாதபடி ஜனங்கள் இன்றைக்கு எங்கோ ஓடுகிறார்கள். முடிவிலே நரகம் அக்கினி எரிகிற இடத்தில் அவர்கள் போய் சேருகிறார்கள். நம்முடைய கண்கள் காண தினமும் எத்தனை 1000 பேர் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய இருதயம் இதை குறித்த ஒரு பாரம் உண்டாகிறதா? நம்முடைய இருதயம் இதை குறித்து பாதிப்பு அடைகிறதா? பாதிப்படைய வேண்டும். பார்த்துவிட்டு சும்மா ஐயோ அப்படின்னு சும்மா சொல்லி கொண்டு இருப்பது அல்ல, அவர்களுக்காக முழங்காலிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என் ஜனங்கள் அழிகிறார்கள், அவர்களை ரட்சிக்க வேண்டும், அவர்கள் சத்தியத்தை அறிய வேண்டும், அவர்கள் உம்மிடத்திலே வர வேண்டும், அவர்கள் விலையேற பெற்ற ஆத்துமா, அவர்களும் பரலோகத்திற்கு வர வேண்டும், நரகத்திற்கு போக விடக்கூடாது என்று ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஜெபிக்க வேண்டும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பாருங்கள், கர்த்தர் நம்மை எவ்விதமான அழைப்பிலே அழைத்திருக்கிறார். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், அவர் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய அழைப்பு என்ன அழைப்பு? பரிசுத்த அழைப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்க முடியும். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடங்கள். முதலாவது, நம்முடைய அழைப்பு என்ன அழைப்பு? பரிசுத்த அழைப்பு. ஹல்லேலூயா. நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஆகவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ள பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் செய்கைகள், கிரியைகள், நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அசுத்தத்துக்குள்ளே ஒரு காலத்திலே வாழ்ந்தோம், பாவத்துக்குள்ளே ஒரு காலத்தில் வாழ்ந்தோம், அந்த பாவத்தின் நிமித்தமான சாபத்துக்கு அடிமையாக ஒரு காலத்திலே வாழ்ந்தோம், சாபத்தின் நிமித்தமாய் பிசாசுக்கு அடிமையாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அவைகள் எல்லாவற்றிலும் இருந்துதான் இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்றோம். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து விட்டது. இப்பொழுது பாருங்க, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நான் பரிசுத்தமாகி விட்டேன், ஆகவே எப்போதும் பரிசுத்தமாக நான் இருக்கிறேன் என்று நினைத்து விடக் கூடாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, பரிசுத்தராக வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவான்கள் என்று சொன்னால் அதற்கு தகுதி உள்ள தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டுமா? நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம்? ஒரு ஆலயத்திலே தூணாக நின்று அந்த ஊழியத்திலே கனி கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரா? நாம் அந்த ஸ்தானத்திலே அப்படியே நின்று நாம் கனி கொடுக்க வேண்டும். ஒரு கிளை ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரா? அந்த ஊழியருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி ஆலோசனையை கேட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அந்த ஊழியத்தை செய்யலாம். என்னென்ன காரியத்திலே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஜெப ஊழியத்திற்கு உங்களை கர்த்தர் அழைத்திருந்தால் நீங்கள் ஜெப ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்புகிற ஒரு கிருபையை உங்களுக்கு கொடுத்திருந்தால் அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். ஒரு விசுவாசியாய் இருந்து நீங்கள் ஆண்டவருக்கு என்று முடிந்த ஊழியங்களை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறீர்களானால் அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொருவரையும் நம்மை அழைத்திருக்கிறார் பரிசுத்த அழைப்பாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். வேத வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டுமாம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம்,
வேதத்திலே வாசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனாகிய கர்த்தர் இயேசுவை நாம் தரிசிக்கவே முடியாதாம். ஏனென்றால் அவர் பரிசுத்தமானவர். ஹல்லேலூயா. அசுத்தம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஏனென்றால் பரலோக ராஜ்யம், அந்த சொர்க்கம், அந்த வைகுண்டம் என்று சொல்வது, அந்த கைலாசம் என்று சொல்வது மகா பரிசுத்தம் உள்ள இடம். அங்கே பரிசுத்தம் உள்ள தெய்வம் இயேசு இருக்கிறார். அசுத்தமானவைகள் ஒன்றும் உள்ளே செல்ல முடியாது. தீட்டும் அருவருப்பமானவைகள் உள்ளே செல்ல முடியாது. ஒன்றும் பாவம் உள்ளவைகள் உள்ளே போக முடியாது. சாபம் உள்ளே போக முடியாது. வேறு பாவங்கள் எதுவுமே உள்ளே போக முடியாது. பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரமே போக முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, பரிசுத்த அழைப்பினாலே அழைக்கப்பட்டோம். இந்த அழைப்பினுடைய பாருங்க முக்கியமான ஒரு காரியம் அநேகருக்கு இன்னும் தெரியாது. தான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன், எதற்காக ரட்சிக்கப்பட்டேன் என்று இன்றைக்கும் தெரியாமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபத்திலே முதலாவது நிருபம் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை விசுவாசத்திலே நீ நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு அவர்கள் கடிதம் நிருபம் எழுதுகிறார். விசுவாசத்திலே நீ நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அழைக்கப்பட்டது எதற்காக? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே அருமையான 2 வசனங்கள் என்னுடைய இருதயத்துக்கு என்னை ஏற்றதும் நான் தொட்ட ஒரு வசனம். மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாய் இரு, அப்பொழுது கர்த்தர் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். ஹல்லேலூயா. முடிவு பரியந்த நிலை நிற்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் பாருங்க, ஆண்டவருக்காக காணிக்கைகளை கொடுத்திருப்பார்கள், ஊழியங்கள் கட்டியெழுப்ப ஏராளமாய் செய்திருப்பார்கள், ஆலயங்கள் கட்டப்பட பாடுபட்டிருப்பார்கள், இடங்களை கொடுத்திருப்பார்கள், என்னவெல்லாமோ முடிந்த ஊழியங்கள் எல்லாம் தேவனுக்காக செய்திருப்பார்கள், ஆத்துமாதையும் செய்திருப்பார்கள், ஊழியங்களிலே பலவிதமான பொறுப்புகளில் கூட அவர்கள் இருந்து ஊழியத்தை செய்திருப்பார்கள். எல்லாம் செய்தும் கடைசி நேரத்திலே ஓட்டம் எப்படி முடிவடைகிறது அதுதான் முக்கியம். நம்முடைய ஓட்டம் எப்படி முடிவடைகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கலாத்தியரை பார்த்து பவுல் கேட்கிறார், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள், தொடங்கிய நீங்க மாம்சத்திலே முடிக்க போகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு புத்தியினரா நீங்கள்? உங்களை கலக்கினவன் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். வழியின் மத்தியிலே நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் இயேசுவை பின்பற்றி அவருடைய சத்திய வசனங்களை பிடித்து கொண்டு நாம் அவரை பின்பற்றி செல்லும் பொழுது பலவிதமான இடரல்கள், பல தடுக்கல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னே கடந்து வரும். அது ஒருவேளை விசுவாசிகள் மூலம் வரலாம், ஊழியர்கள் மூலம் வரலாம், பலவிதமான கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் மூலமாய், வேத புரட்டர்கள் மூலமாய், பலவிதமான துர் உபதேசங்கள் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையை இடறி போக பண்ணுவான். ஒருபோதும் இடறிவிடக்கூடாது. சில நேரங்களிலே சாத்தான் தூண்டி எழுப்பி ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்ப பண்ணி நம்முடைய நித்திய ஜீவன், பரலோகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற அழிவில்லாத வாழ்க்கை, அதுதான் நித்தியம் என்று சொன்னால் முடிவில்லாத, அழிவில்லாத அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அதுதான் பரலோக வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் இழந்து போகும்படி, பெற்றுக்கொள்ளாதபடிக்கு கடைசியாய் ஓட்டம் முடியும் போது நம்முடைய ஓட்டத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் இல்லாதபடி மாம்சத்திலே முடித்து நரகத்துக்கு போக பண்ணி விடுவான். இப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை ஓட்டம் முடிந்திருக்கிறதையும் பார்க்க முடியும். யூதாசுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான். இயேசுவோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருந்த மனிதன் கடைசியாக ஒரு நாள் அவனுக்குள் இருந்த பண ஆசை, அந்த பண ஆசை இயேசுவை காட்டி கொடுக்க வைத்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நமக்குள்ளே இருக்கிற பாவம் தான் நம்ம இயேசுவை விட்டு பிரிக்கும், ஆண்டவரை விட்டு பிரிக்கும். அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணமாகிய 2ஆம் மரணம் தான் மரணமாகிய கந்தகமும் அக்கினி எரிகிற அக்கினி கடலில் நரகத்திலே தள்ளப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகள், நாம் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக, பரிசுத்தவான்களாக நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்தி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நாம் தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றுவோம், தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென். முதலாவது பார்த்தோம் அழைப்பில் நிலைத்திருப்பது. இரண்டாவதாக நாம் நிலைத்திருக்க வேண்டிய காரியம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 31வது வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஆமென். இரண்டாவதாக உபதேசத்தில் நிலைத்திருப்பது. இது முக்கியமான காரியம். இது முக்கியமான காரியம். இன்றைக்கு பற்பல உபதேசங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உபதேசங்களை குறித்து பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷருடைய கற்பனை பாதை உபதேசங்களாக ஜனங்களுக்கு போதித்து வீணாக என்னை ஆராதிக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீருக்குள்ளே முழுகிதான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவ பிரிவுகளிலே அநேக கிறிஸ்தவ அந்த மார்க்கத்துக்குள்ளே நாம் பார்க்க முடியும். தண்ணீர் முழுகி ஞானஸ்நானத்திற்கு பதிலாக தண்ணீரை எடுத்து சிறு குழந்தைக்கு தெளித்து ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். இது மனுஷனுடைய உபதேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதத்திலே யாத்ராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக 10 கற்பனைகள், கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று என்ன சொல்லி இருக்கிறார்? என்ன என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே இருக்கிறவைகளுக்கும் ஒப்பான ஒன்றை நீங்கள் உருவாக்கவோ நீங்கள் நமஸ்கரிக்கவோ அவைகளை சேவிக்கவோ வேண்டாம். அப்படி நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து இந்த செய்கிற நீங்கள் விக்கிரகங்களை வழிபடுகிற பேய் பிசாசுகளை வழிபடுகிற இந்த காரியங்களுக்கு இந்த சாபத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்ன என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம். நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியான தேவன் இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியானவராய் இயேசு என்கிற பெயரோடு இந்த பூமியிலே பிறந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு உயிர் தெழுந்தார், அநேகருக்கு அவர் தரிசனமானார். கடைசியாக இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தில் ஒலிவ மலை என்று சொல்லுகிற அந்த மலையிலே இருந்து தம்முடைய சீஷர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார். போன ஆண்டவர் நான் அப்படியே போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகவில்லை. ஆண்டவர் சொன்னார், நான் மறுபடியும் வருவேன், நான் திரும்பவும் வருவேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தமாக்க போகிறேன். நான் போய் பரிசுத்த ஆவியான கர்த்தரை உங்களுக்கு நான் அனுப்பி தர போகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் போயிருக்கிறான். ஏதோ மரித்து மண்ணோடு மக்கிப்போன ஒரு தெய்வத்தை 10ஓடு 11ஆக என் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து அவர் மரித்து போகவில்லை. ஒரு நாள் உயிர் தெழுந்த தெய்வம், 3ஆம் நாள் உயிர் தெழுந்த தேவன், ஜீவனுள்ள தேவனாக இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்கிறவராய், கூப்பிடுகிற சத்தத்திற்கு அவர் ஓடி வருகிற தகப்பனாக இருந்து கொண்டு இருக்கிறார். என் அன்புள்ள தேவ பிள்ளைகளே, நாம் இங்கே பார்க்கிறோம் பாருங்க, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாக போதிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லாத காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். கேட்டால் சொல்வார்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. அப்படி அல்ல. இந்த வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களே, ஆமென், கீழ்ப்படுகிறவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே தண்ணீருக்குள்ளே முழுகி ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவுக்குள் மறுபடியும் பிறந்ததும் உடன்படிக்கை பண்ணப்பட்டதும் ஆகிய அந்த ஞானஸ்நானம் அதை எடுத்து நாம் எடுக்கும் பொழுது நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் இயேசு எழுதுகிறார். ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் எவர்களாய் இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, சொர்க்கத்திற்கு போகவே முடியாது, பரலோகத்திற்கு போகவே முடியாது. பரலோகத்திற்கு போக ஒரே வழி இயேசுதான். இயேசுவை தவிர வேறு வழியே கிடையாது. அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளே அநேக காரியங்களை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லாததெல்லாம் அங்கே செய்து கொண்டு இருப்பார்கள். சொல்லி அதை அங்கே ஒரு உபதேசமாக்கி அதன்படியாக அங்கே நடத்தி கொண்டு இருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அது மனுஷனுடைய கற்பனை. அந்த கற்பனை நீ உபதேசமாக போதித்து நீ ஜனங்களுக்கு சொன்னால் நீயும் பரலோகத்திற்கு வர முடியாது. நீ சொல்லுகிற போதனை கேட்கிற ஜனங்களும் பரலோகத்திற்கு வர மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்களை குறித்து ஆண்டவர் சொன்னார், இவர்கள் குருடருக்கு குருடர் வழிகாட்டிகள். ஸ்தோத்திரம். குருடனுக்கு குருடன் வழிகாட்டி. பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆட்டின் தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஓநாய்க்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த கடைசி நாட்களிலே அநேக உபதேசங்கள் வந்திருக்கிறது. ஒருவர் சொல்லுகிறான் இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லி ஒரு உபதேசம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு கூட்டம் சொல்லுகிறது அந்நிய பாசை கிடையாது, பரிசுத்த ஆவியே கிடையாது, அப்படியே அமைதியாக இருக்கிறது தான் பரிசுத்த ஆவி. இப்படியாக பலவிதமான உபதேசங்கள். இன்னும் ஒரு கூட்டம் சொல்லுகிறது ஒரே ஸ்நானம், அந்த ஒரே ஸ்நானம் ஒரே ஞானஸ்நானம். அந்த ஒரே ஞானஸ்நானம் எந்த ஞானஸ்நானம்? இயேசு கிறிஸ்து எடுத்த ஞானஸ்நானம், நமக்கு முன்மாதிரியாக அவர் காட்டி இருக்கிற ஞானஸ்நானம் தான். மனிதனுடைய கற்பனையின்படி உள்ள ஞானசானம் அல்ல, மனிதன் சொல்லுகிற ஞானசானம் அல்ல. இப்படி ஏராளமான உபதேசங்கள். சிலர் சொல்லுகிறார்கள் 7வது நாள் தான், அதுதான் சரி, அன்றைக்கு தான் ஆராதிக்க வேண்டும். என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நாட்களை விசேஷித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 7வது நாளிலே கர்த்தர் ஓய்வாய் ஓய்ந்திருந்தது உண்மைதான். அதே வேளையிலே நீ 7வது நாள் தான் நீ ஆராதிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை. ஒரு நாள் நீங்கள் யாவரும் சபையாக கூடி அன்றைக்கு நீங்கள் ஓய்ந்திருந்து என்னை ஆராதித்துக் கொள்ளுங்கள், என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே ஒழிய அந்த 7வது நாள் சனிக்கிழமை தான் அப்படின்னு ஆண்டவர் அதை பிடித்து கொண்டு இருக்க சொல்லவில்லை. இது மனிதனுடைய கற்பனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி ஏராளமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். சபைகளுக்குள்ளே பலவிதமான ஸ்தோத்திர ஒழுங்குமுறைகள், அது இது அப்படி இப்படி, இவைகள் ஒன்றும் ஆண்டவர் ஏற்படுத்தியது கிடையாது. மனிதனால் உண்டாக்கப்பட்டவைகள். மனிதனாய் உண்டாக்கப்பட்டவைகள் ஒருபோதும் ஒரு ஆத்துமாவை, ஒரு மனுஷனை பரலோகத்திற்குள் போக விடாது, பரலோகத்துக்கு போக விடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படிப்பட்ட போதனைகளை இயேசுவின் காலத்திலே அநேக நியாயசாஸ்திரிகள், சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர், பிரதான ஆசாரியர்கள், இவர்களெல்லாம் இந்த மோசேயினுடைய கற்பனைகள், நியாய பிரமாணத்தை வைத்து ஜனங்களை அப்படியே போதித்து கொண்டு ஒரு செத்த நிலைமையிலே, கட்டப்பட்ட நிலைமையிலே ஜனங்களை வைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்திற்கு போகிற வழியை அவர் சொல்லி உண்மையான போதனைகளை அவர் சொன்ன போது அவைகளை எதிர்த்தார்கள். ஜனங்களை மனம் திரும்ப விடாதபடி பழைய பாரம்பரியங்களை வைத்து தடை பண்ணி கொண்டே இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் இயேசு அவர்களை கடிந்து கொண்டு சொன்னார், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட சுவரு, நீங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படியெல்லாம் கர்த்தர் கடிந்து கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே மனித கற்பனை அல்ல, ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கொடுத்து இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 40-42 வசனங்களை வாசிப்போம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே அந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த 120 பேர் மேல் அவர் ஊற்றப்பட்டார். அப்பொழுது அவர்கள் பற்பல பாசைகள் பேசினார்கள், அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருந்தது. ஆண்டவர் அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற அவ்வளவாய் ஆவியானவர் இடிமுழக்க சத்தத்தை போல, பெருமழை இரைச்சலை போல, பெருங்காற்றின் இரைச்சலை போல வந்து அப்படியே ஜனங்களை நிரப்பினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவாய் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. பாருங்க, அந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் தம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட 12 சீஷர்கள், அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயர், அவர்கள் மூலமாய் இந்த பூமி, இந்த உலகத்திலே கிறிஸ்து பரலோகத்திற்கு போகிற வழியாகிய சத்திய உபதேசத்தை ஜனங்களுக்கு கொடுத்தார். சத்திய உபதேசமான சபை முதல் முறையாக பெந்தெக்கோஸ்தே நாளிலே இந்த பூமியிலே கர்த்தர்
உருவாக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, வாசிக்கலாம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு பாருங்க, அந்த கர்த்தர் கொடுத்த உபதேசம் முதலாம் மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஸ்தோத்திரம், ஞானசான ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்யோன்யம், அப்பம் பிக்குதல், மாறுபாடான சந்ததியை விட்டு நம்மை காத்துக்கொள்வது, ஜெபத்திலே தரித்திருப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமான உபதேசம், அஸ்திபார உபதேசங்கள். இந்த அஸ்திபார உபதேசத்தை அப்போஸ்தலர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் கொடுத்தார். முதலாவதாக ஆவிக்குரிய சபை பெந்தெக்கோஸ்தே நாளிலே கர்த்தர் உருவாக்கினார். அப்போஸ்தலர்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர்களை செய்தார். ஆகவேதான் அந்த அப்போஸ்தலராகிய அந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களெல்லாம் அந்த நாட்களிலே ஜனங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாய் சொன்னார்கள். அந்த சத்தியத்தை கேட்டுதான் 3000 பேர் 5000 பேர் மனம் திரும்பினார்கள். ஒரே நாளிலே 3000, ஒரே நாளில் 5000. உடனே அவர்களுக்கு ஞானசானம் கொடுக்கப்படுகிறது. அப்படியே சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பிரியமான தேவனுடைய பிளேஸ், கர்த்தருடைய சபை எது? தேவனுடைய சபை என்றால் என்ன? இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், இந்த ஊருக்கொன்றும் வம்சத்துக்கு ரெண்டுமாக ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டு இந்த பூமியிலே பாவத்துக்குள்ளே சாபத்துக்குள்ளும் பிசாசின் அடிமைத்தனத்தில் கிடந்த நம்மை வேறு பிரித்து எடுத்து அழைத்து அவருக்கு சொந்தமாய் எடுத்துக்கொண்டார் அல்லவா? அந்த ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாய் கூடுகிற அந்த கூட்டத்திற்கு தான் சபை என்று பெயர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே அந்த மந்தை இல்லாவிட்டால் அந்த சபையை நடத்துவதற்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனால் ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவனும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியர் நாமத்திலே தண்ணீரிலே முழுகி ஞானசானம் பெற்றவனும் அந்நிய பாசை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று தேவனால் அதிகாரம் படுத்தப்பட்டவனுமாகிய ஒரு ஊழியக்காரன். அவன்தான் தேவனால் அழைக்கப்பட்டவன். அவன்தான் தேவனுடைய ஊழியக்காரன். ஏதோ ஒரு படிப்பை படித்தோம், ஒரு பட்டத்தை பெற்றுக்கொண்டோம், உடனே நாம் ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொண்டு வந்தால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது அவர்களுக்கு ஒரு வேலை, ஒரு தொழில். மாதந்தோறும் ஒரு சம்பளத்தை வாங்கி கொள்வார்கள். கடமைக்காக ஊழியம் செய்யக்கூடியவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஓநாய் வருகிற வேளையிலே மந்தையை விட்டு விட்டு ஓடி விடுகிற மேய்ப்பர்கள் அவர்கள். ஆனால் நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறவர் இயேசு. தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் ஓட மாட்டான், தன்னுடைய மந்தைக்காக உயிரையும் கொடுக்கும்படி துணிந்து நிற்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இந்த பேதுரு 12 அப்போஸ்தலர்களும் மற்றும் அந்த 120 பேர் ரட்சிக்கப்பட்ட அந்த அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளும் இடைவிடாமல் போதகம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ஆமென். ஐயா, இயேசுதான் ஐயா தெய்வம். இயேசு இல்லாமல் வேதம் இல்லை, இயேசு இல்லாமல் பரலோகம் இல்லை. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், இயேசுவா அது ஒரு தெய்வமே கிடையாது. சிலர் சொல்றாங்க அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளவுதான். சிலருக்கு அவர் தெய்வமே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிறகு எப்படி ஐயா, எந்த வேதம் சொல்லுகிறது இயேசு தெய்வம் இல்லை என்று? உங்களுக்கு எந்த பைபிளில் இயேசு தெய்வம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது? எல்லா வேதமுமே இயேசுவை தான் எழுதி வைத்திருக்கிறது. அவரே வழி, சத்தியம், ஜீவன் என்று சொல்லி. அவர் இல்லாமல் பரலோகமே இல்லையே. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படாமல் அவர் பாவத்தை மன்னிக்காமல் பாவ மன்னிப்பே இல்லையே. இந்த உலகத்தில் மனுஷனுடைய பாவத்திற்காக சாபத்திற்காக உயிர் கொடுத்த ஒரே தெய்வம் இயேசுதானே. அந்த இயேசுவை தவிர வேறு எந்த வழியில் போனாலும் பாவம் மன்னிக்கப்படாது, சாபத்திலே விடுதலை கிடைக்காது. பாவம் மன்னிக்கப்படாமல் சாபத்தில் விடுதலை இல்லை. பாவமும் சாபமும் இருக்கிற இடத்தை பிசாசு நிற்பான். அந்த பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ளே நாம் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருப்போம். நரகத்துக்கு தானே போக வேண்டும். இங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள், தேவனுடைய ஊழியர்களும் அந்த ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளும் தினந்தோறும் வீடுகள் தோறும் ஆலயத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் போய் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினாங்க, போதனை பண்ணினாங்க. எதை பற்றி போதனை பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று சொல்லி போதனை பண்ணினார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுதான் தெய்வம்.
அவரே வழி, அவர் நமக்கு காட்டிவிட்டு போயிருக்கிற சத்தியம் தான் ஐயா. நீ மனம் திரும்ப வேண்டும் பாவத்தில் இருந்து, இயேசுவின் மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்று, அதற்கு பிறகு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினர் நாமத்திலே தண்ணீருக்குள்ளே முழுகி ஞானஸ்நானத்தை பெற்று, அதற்கு பிறகு நீ அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியுடைய வரத்தை பெற்று, அதோடு கூட சும்மா அப்படியே உடனே வீட்டில் இருந்து கொண்டு எங்கேயோ நான் ஆராதிக்கிறேன்னு எங்கேயோ போக அல்ல, ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அதிகாரம் படுத்தப்பட்டு இந்த சத்திய உபதேசத்திலே நிலைத்திருக்கிற தேவனுடைய ஊழியக்காரன் இருக்கிற அந்த மந்தையிலே, அந்த ஆலயத்திலே, அந்த சபை கூட்டத்தோடு நீ சேர வேண்டும். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறதை வாசிக்கலாம். அங்கே நாம் பார்க்க முடியும், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களை எந்த சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள்? இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இந்த சத்திய உபதேசம், இந்த உபதேசங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்பம் பிட்குதல், ராபோஜனத்தில் பங்கு கொள்கிற பரிசுத்த பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, வேறுபாட்டின் ஜீவியம், மாறுபாடான இந்த சந்ததி, இந்த உலகம் பாவத்துக்குள்ளே கிடக்கிறது. ஒரு நாளில் நம்ம பல நம்முடைய ஜாதி மதம் சமுதாய பாரம்பரியத்திலே மூட நம்பிக்கைக்குள்ளே கட்டப்பட்டு உள்ளே கிடந்தோம். அங்கே இருந்துதான் ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி மறுபடியும் அதற்குள்ளே போய் நீ கிடப்பதற்கு அல்ல, அதற்குள்ளே இருந்து கொண்டு நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்வதற்கு அல்ல. நீ வர வேண்டியது சபையிலே, ஏசப்பாவுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒன்றாய் கூடி ஆராதிக்கிற அந்த சபையிலே நீ வர வேண்டும். அங்கே அந்யோன்யம் ஆமென் ஜனங்களோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு நான் தேவ பிள்ளை என்று சொல்லிக் கொண்டு இருந்தால் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஏனென்றால் தேவனால் அழைக்கப்படாத ஊழியக்காரன் உனக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. காரணம், அவனே சத்தியத்தில் வாழவில்லை. தேவனால் அழைக்கப்படாதவன், அபிஷேகம் இல்லாதவன். பரிசுத்த ஆவியானவரே சகல சத்தியத்தை விளக்கி சொல்லிக் கொடுக்கிறவர். பரிசுத்த ஆவி இல்லாத ஒருவன் எப்படி உனக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்க முடியும்? நீ தொடர்ந்து நீ ஆண்டவருக்குள் வளர வேண்டும் அல்லவா? ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிட வேண்டும், வேத வசனத்தை சாப்பிட வேண்டும் அல்லவா? சத்தியத்தை அறிய வேண்டும் அல்லவா? அந்த சத்தியத்தில் வளர்ந்தால் தானே இயேசுவுடைய வருகைக்கு நீ ஆயத்தமாக முடியும் தேவ பிள்ளையே. அதுதான் மாறுபாடான சந்ததியை விட்டு உங்களை அதற்கு விலக்கி காத்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா நடக்க இல்லை. தினமும் உங்க வாழ்க்கை ஜெபிக்கிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஜெபிக்கிற வாழ்க்கை தான் இயேசுவை சந்திக்க ஆயத்தமுள்ள வாழ்க்கை. ஜெபிக்கிற வாழ்க்கை தான் விழிப்புள்ள வாழ்க்கை. ஜெபமுள்ள வாழ்க்கை தான் எழுப்புதலின் வாழ்க்கை. தேவ பிள்ளையே, நீ ஜெபம் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாயா? செத்த வாழ்க்கை என்பதை மறந்து விடாதே. ஜெபிக்காத வாழ்க்கை செத்த வாழ்க்கை. ஜெபிக்காத நீ ஆண்டவரை மறந்த வாழ்க்கை. ஆண்டவரை மறக்காதவன் ஜெபிப்பான். ஜெபிக்கிறவன் ஆண்டவரை முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோடு பேசுகிறான், ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். ஆனால் ஜெபிக்காத வாழ்க்கையோ ஆண்டவருக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை. ஒரு நாள் நரகமே காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் இங்கே பார்த்தோம், இரண்டாவது காரியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்திலே நிலைத்திருப்பது. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது காரியம், யோவான் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல ஆமென் நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். மூன்றாவது காரியம் அன்பில் நிலைத்திருப்பது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னுடைய அன்பிலே நீங்க நிலைத்திருங்க. பிதா என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறேன், நீங்க என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், இந்த தேவனுடைய அன்பு, ஆண்டவருடைய அன்பு என்று சொன்னால் அது எதுவாம்? வாசிக்கலாம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு, நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவி என்று சொன்னால் என்ன? தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி எப்படியோ வாழ்கிற வாழ்க்கை தேவ அன்பு அல்ல. தேவனுடைய அன்புள்ள வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும்
மன்னிக்கும், ஏற்றுக்கொள்ளும், விட்டு கொடுக்கும், கீழ்ப்படியும், தாழ்மையாய் இருக்கும், பரிசுத்தமாய் வாழும், ஆண்டவரை நேசிக்கும், ஆண்டவருடைய உபதேசம் சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும், ஆண்டவர் என்ன சொன்னாலும் நடக்கும். தேவ அன்பு. ஹல்லேலூயா. அப்ப அந்த தேவ அன்பு தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது தேவ அன்பு நம் இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்பு நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. கர்த்தருக்கு நன்றி, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. அந்த அன்பு இன்னும் எப்படி நமக்குள்ளே நிலை கொண்டு இருக்குமா? வாசிக்கலாம். வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில், நன்றாய் கவனிங்க, என் வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்குமா? பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்தால் தேவ அன்பு நமக்குள் வந்து விட்டது. இந்த அன்பு எப்படி பூரணப்படுமா? தேவனுடைய வசனம், இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிற ஆண்டவருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது இந்த தேவ அன்பு என்ன செய்யுமா? நமக்குள்ளே நிலைத்திருக்கிறதை நாம் காட்ட முடியுமா? ஹல்லேலூயா. சும்மா நான் அன்பா இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு நான் அன்பா இருக்கிறேன், தேவ அன்பு எனக்குள் இருக்கிறது என்று அல்ல. வசனத்திற்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வசனத்தை நம் இருதயத்தில் வைக்க வேண்டும். அதை வாழ்க்கையிலே கைகொண்டு கீழ்ப்படியும் போது இந்த தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கிறது வெளிப்படுமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 38, 39 வசனங்களை வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு அதை தான் பவுல் சொல்லுகிறார். பாருங்க, இந்த அன்பு இருந்தால் என்ன செய்யுமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் பவுல் சொல்லுகிறார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய அன்பில் நிலைத்திருப்பது 3வது காரியம். என்ன வந்தாலும் இயேசுவின் அன்பு நமக்குள் இருக்குமானால் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஒன்றும் அவரை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. 4வது காரியம் பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். 4வது காரியம், விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருப்பது 4வது காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அங்கே நாம் வாசிக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஸ்தோத்திரம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17, 20 வசனம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதை வாசிக்கலாம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்குமே. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரியை இல்லை, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா உள்ளுக்கு அவிசுவாசமா இருக்கும். செத்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அந்த விசுவாசத்தை நமக்குள் உண்டாக்குறவர் தேவ ஆவியானவரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கேள்வி வேத வசனத்தினாலே வருகிறது. அந்த வசனம் நமக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய விசுவாசம் நமக்குள் பற்றி எரிகிறது. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, சபையாரை சீசர்களை எப்படி அவர் திடப்படுத்தினார். 14ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தெளிவாக நாம் பார்க்க முடியும். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து
அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி பாத்தீங்களா? விசுவாசத்திலே நிலைத்திருங்க. லீஸ்தீராவில் அங்க பார்க்கும் பொழுது ஒரு சப்பானியா இருந்தவனை பவுல் சுகமாக்கி விட்டார். உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் பவுலையும் பர்னபாவையும் மனிதர் கடவுள் உருவத்தில் இங்க வந்திருக்க, கடவுள் வந்து மனிதன் உருவத்தில் வந்திருக்கிறாங்கன்னு பலியிடவும் பயங்கரமான கொண்டாட்டங்கள் ஆயிற்று. ஆனால் பவுலும் பர்னபாவும் எவ்வளவோ ஜனங்களுக்கு சொல்லுகிறார்கள். ஜனங்கள் அதை கேட்கவே இல்லை, மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது சில யூதர்கள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய சத்தியத்துக்கு எதிராக யூதர்கள் எதிர்த்தே நின்று கொண்டிருந்தார்கள். அவள் மோசேயுடைய பிரமாணத்தையே சொல்லிக் கொண்டு நடந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசுவுடைய சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களையும் அந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பிடித்து கொலை செய்வதும், அவர்களை சிறைச்சாலையிலே போடுவதும், அவர்களை உபத்திரவப்படுத்துவதும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் இப்படி இருந்த ஒரு சவுலாக இருந்த மனுஷனை தான் ஆண்டவர் ரட்சித்து பவுலாக மாற்றி இருக்கிறார். இப்ப அந்த பவுல் சத்தியத்தை ஜனங்களுக்கு தெளிவாக சொல்ல ஆரம்பித்து விட்டார். இயேசு சொன்ன சத்தியத்தை இயேசுதான் தெய்வம் என்று சொல்ல ஆரம்பித்ததும் யூதர்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே இந்த சவுல், இந்த பவுலானவன் சரியில்லை, வேத புரட்டன் என்று சொல்லி பாருங்க, அவனை கொல்வதற்காக எங்கெல்லாம் போய் பவுல் ஊழியம் செய்கிறாரோ அங்கெல்லாம் இந்த யூதர்கள் வருவார்கள். அங்கே வந்து அங்கே இருக்கிற அந்த ஜனங்களை, அந்த கிராமத்து ஜனங்களை, அந்த பட்டணத்து ஜனங்களை தூண்டி விடுவார்கள். இவன் வேத புரட்டன், இவன் தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறவன், இவனை விடக்கூடாது, மோசேயுடைய பிரமாணத்தின்படி இவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும், நீங்க பார்த்து கொண்டு இருப்பீர்களா என்று தூண்டி தூண்டி விடுவார்கள். உடனே ஜனங்கள் எழும்புகிறார்கள், ஆமா நான் மோசேயுடைய பிரமாணத்தின்படி இந்த பட்சத்தை நான் நியாயம் தீர்க்க வேண்டும், இவன் சொன்னது சரியில்லை, அந்த இயேசு என்று சொல்லுகிற மனுஷனை சொல்லிக் கொண்டிருக்கிறான், கல்லறிந்து கொல்ல வேண்டும். உடனே கல்லறிவார்கள். இதுதான் நடக்கிறான், பிடித்து அடிப்பார்கள். இப்படிதான் அங்கே நடந்தது. கல்லறிந்து பவுல் மரித்து போனார். மறுபடியும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். மறுபடியும் பாருங்க, அதே இடத்திற்கு பவுல் தம்முடைய சீசனோடு கூட அங்கே வருகிறார். அங்கே இருந்த சபை மக்களையும் சீசர்களையும் எல்லா விசுவாசிகளையும் திடப்படுத்தி அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? நம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியதாக அவசியமாய் இருக்கிறதே. அவன் விசுவாசத்திலே அவர்களை திடப்படுத்தினானா? ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் நிலைத்திருப்ப அனுபவம் மற்றவர்களை இடறிவிழ செய்வதல்ல. நாம் விசுவாசத்தை ஊண்ட கட்டி எழுப்பி விசுவாசம் குறைந்தவர்களை நாம் விசுவாசத்திலே பலப்படுத்தும். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தை தளர்ந்து இருக்கிறவர்களை, சோர்ந்தவர்களை விசுவாசத்திலே நாம் திடப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஐந்தாவது காரியத்தை வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். அடுத்தபடியாக ஐந்தாவது காரியம் கனியில் நிலைத்திருப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கனிகளினாலே அறிவீர்கள். ஒரு மனுஷனை கனியினாலே அறிவீங்க. அந்தந்த மரம் கனியினாலே அறியப்படுமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, ஒரு மரத்தை நட்டால் அது பலாமரமாக இருந்தால் பலாப்பழத்தை கொடுக்கும், மாமரமாக இருந்தால் மாம்பழத்தை கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன மரமோ அந்த கனியை தான் கொடுக்கும். அதுபோல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய கனிகளை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 ஆவியின் கனி என்று சொல்லி அதற்குள்ளே 9 குணாதிசயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை பார்க்கும் பொழுது ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். இதுதான் ஆவியின் கனி. இந்த கனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், ஆமென், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கனியை பார்த்து ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஜனங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளை, இவர்களோடு இயேசு இருக்கிறார் என்று சொல்வார்கள். அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நாம் கனி கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய கனி நிலைத்திருக்க வேண்டிய எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும். அந்த ஆவியின் கனி எப்படி வெளிப்படுமா? சகல நற்குணத்திலும், நீதியிலும், உண்மையிலும் வெளிப்படுமா. ஹல்லேலூயா. பாத்தீங்களா?
உண்மையில நான் விசுவாசின்னு சொல்லிக்கொண்டு நீதி இல்லாம உண்மை இல்லாம வாழ்ந்தா இந்த ஆவின் கனி வெளிப்படாது. அப்ப ஆவின் கனி வெளிப்பட வேண்டுமானால் தேவனுடைய நீதி உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு நீங்க நீதி செய்யணும். இரண்டாவது உண்மையாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஆவின் கனி வெளிப்படுமாம். யோவான் 15:5 சொல்லுகிறத பாருங்க. இந்த கனி நமக்கு உள்ளால அது இருக்க வேண்டுமானா அது இன்னும் எப்படி நாம் இருக்க வேண்டும்? இயேசு என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். திராட்சை செடி, ஆமென், நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்க கொடிகள். நீங்க கனி கொடுக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமா? நான் திராட்சை செடியா இருக்கிறேன், நீங்க கொடிகளா இருக்கிறீங்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். நன்றா இந்த வார்த்தையை பாருங்க. ஒருவன் எனக்குள்ள இருக்க வேண்டும், நான் அவனுக்குள்ள இருக்க வேண்டும். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்பொழுது அவன் மிகுந்த ஏராளமான இந்த ஆவியின் கனியை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் இல்லாம உன் வாழ்க்கையில எதுவும் நடக்காது. நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். நீ என்னை தள்ளிவிட்டு, என்னை புறம்பே தள்ளிவிட்டு நான் சாதித்து விடுவேன், என்னால முடியும் என்று நீ பேசலாம், செய்து பார்க்கலாம். இதுவரை தோல்விதான், இனிமேலும் தோல்விதான். நீ எப்பொழுதும் முழுமையும் உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்து, இயேசுவே நீங்க தான் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்வாயோ, அப்பொழுது இயேசுதான் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அவரால் தான் முடியும். நீங்க கனி கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஒருவன் என்னிலும் நான் அவனுக்குள்ள இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் யார்? வார்த்தையானவர். இயேசு யார்? ஆதியாகம ஸ்தோத்திர யோவான் 1:1 பார்க்கும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அது மாம்சத்தினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற இயேசு. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார், மாம்சமாய் வெளிப்பட்டார். அவர் வார்த்தையாய் இருக்கிற தெய்வம். இயேசு நமக்குள் இருந்தால் வேத வசன சத்திய வசன அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும். ஹல்லேலூயா. அதற்கு கீழ்ப்படியும் போது என்ன ஆகும்? ஆண்டவர் அந்த கனி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துவார். கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி வைப்பது நிச்சயமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே கனியை கொடுப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளை, அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் சாட்சியான வாழ்க்கை, இயேசுவை வெளிப்படுத்தி காட்டுகிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து கொண்டு இருந்தால் போதும், நாம் ஜனங்கள் நம்மை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே கனியிலே நிலைத்திருப்போம். 6வது காரியத்தை பார்க்கலாம். 1 யோவான் 2:17 வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். 6வது பாயிண்ட், தேவ சித்தத்தில் நிலைத்திருப்பது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 7:21, 22, 23 வசனங்களை வாசித்து பாருங்கள். Praise the Lord. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி ஆண்டவர் இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். வருவானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை, அந்த பரலோகத்துக்கு வரமாட்டான். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அப்பொழுது நான் ஒரு காலம் அப்பொழுது இயேசு சொல்வாராம், ஒரு காலம் உங்களை நான் அறியேன். அக்கிரம செய்கைக்காரரே. அவங்க யாரா? நீ அக்கிரம செய்கைக்காரர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். நம்ம எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? தீர்க்க தரிசனம், அற்புதம் நடக்கு, பிசாசு ஓடுதுன்னு பின்னால போயிட்டு சத்திய வசனத்திற்கு தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியாம இருக்கிறோமா? இயேசு இந்த உலகத்தில் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். உடைய வாழ்க்கையில நீ தேவ சித்தம் செய்யாமல் ஊழியக்காரனாய் இருக்கட்டும், விசுவாசியாய் இருக்கட்டும், பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை ரட்சித்து உம்முடைய நோக்கம், உம்முடைய சித்தம் என்னவென்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். அதன்படி நீங்கள் கீழ்ப்படிந்து உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்ய வேண்டியவளை செய்து நிறைவேற்றி முடித்து அவருடைய மகிமையின் ராஜ்யத்திலே ஒரு நாள் உங்களை சேர்த்துக் கொள்வார். அதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா. பக்தியாக இருக்கேன், பைபிள் படிப்பேன், காணிக்க கொடுப்பேன், ஊழியத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன், அதை செய்கிறேன், ஆராதனைக்கு போவேன், வருவேன். தேவ சித்தம் செய்யாமல் பக்தி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. கிறிஸ்தவ பெயர் இருக்கிறனால் பரலோக ராஜ்யம் போக முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே,
ஒரே வழி இயேசுதான். அவருடைய சத்தியம், அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, 6வது காரியம், தேவ சித்தத்தில் நிலைத்திருங்கள். தேவ சித்தம் செய்கிற தேவ பிள்ளைகள் அதில் நிலைத்திருந்து இயேசுப்பாவுடைய வருகை வரையிலும், அல்லாவிட்டால் நம்முடைய சரீரத்தில் ஓட்டம் முடிவடைகிற வரையிலும் நீங்கள் அந்த ஓட்டத்தை, தேவ சித்தத்தை செய்தே ஓடி முடிக்க வேண்டும். அப்பொழுது பரலோகத்தில் கர்த்தர் சேர்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 7வது காரியம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். 7வது காரியம், முடிவு பரியந்த நிலைத்திருப்பது. கொஞ்ச நாள் ஆண்டவருக்கு பின்னாடி ஓடுவாங்க, கொஞ்ச நாள் ஆண்டவரை ஆராதிப்பார்கள், கொஞ்ச நாள் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்வார்கள், கொஞ்ச நாள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள், கொஞ்ச நாள் சத்தியத்தின்படி வாழ்வார்கள், கொஞ்ச நாள் கனி கொடுப்பார்கள். அதற்கு பிறகு அப்படியே உலகம் அவர்களை இழுக்கும். அப்படியே பின்னே திரும்பி பார்ப்பார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள், எந்த பாவங்களை செய்தார்களோ அதே பாவத்திலே மறுபடியும் விழுவார்கள். உலகத்தோடு உலகமாய் ஒத்து போய்விடுவார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழைத்த அழைப்பிலே கடைசி வரையில் நீ ஓடி முடிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ முடிவு பரியந்த நிலைத்திருக்க வேண்டும். பாடுகள், உபத்திரவங்கள், வேதனை, சோதனை, நிந்தை, அவமானங்கள், கண்ணீர், துக்கங்கள் வந்தவுடனே இயேசுவை விட்டு போய்விடாதே. அப்படி போய்விடுவாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் என் ஆத்துமா பிரியமாய் இருக்காது. நீ என்னை விட்டு அகன்று போவாயானால் உன்மேல் என் ஆத்துமா பிரியமாய் இருக்காது. நீ என்னை விட்டு போவாயானால் உன்மேல் நான் அன்பாய் இருக்க மாட்டேன். நீ நித்திய ஜீவன், பரலோகத்திலே நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை, அங்கே உனக்கு கொடுக்க போகிற ஜீவ கிரீடத்தை இழந்து போவாய். பாருங்க, வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம், பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், மரண பரியந்தம், நீ மரிக்கிற வரையிலும், கடைசி மூச்சு சுவாசம் போகிற வரையிலும் இயேசுவுக்கு உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பார், பரலோகத்தை தருவார், பாக்கியத்தை தருவார். ரட்சிக்கப்படவில்லை. பவுல் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை தான் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் தொடர்ந்து அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பிலே பந்தய பொருளாகிய இந்த பரலோக ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி நான் இயேசுவாகிய இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் ஓடி கடைசியாக ஓட்டம் முடிக்கும் போது தீமோத்தேயுக்கு ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து அவர் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு முன்பாக எழுதிய நிருபத்திலே எழுதுகிறார், ஹல்லேலூயா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்காக தான் ஆண்டவர் என்னை உங்களை அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கும் பொழுது நமக்காக ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் அந்த ஆதியில் முதல் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். இயேசுவுக்குள் நிலைத்திருக்கிற வாழ்க்கையிலே காணப்பட்டு இந்த வேத வசன சத்தியங்களின் மூலமாய் கர்த்தருக்கு கனி கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி நாம் முடிப்போம். ஆண்டவர் வருகையிலே காணப்படுவோம். மகிமையிலே கர்த்தர் சேர்ப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் தொடர்ந்து உங்களோடு பேசுவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவ வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தை எதற்காக நீர் வெளிப்படுத்தினீரோ அதை காரியத்தை வாய்க்க செய்துவிட்டே திரும்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இதற்கு எதிராக சத்ருவானும் வார்த்தையை தடுக்கவும், உள்ளங்களை விட்டு எடுக்கவும், கிரியைகளை தடுக்காதபடி இயேசுவின் நாமத்தை கட்டி உம்முடைய ஆண்டவரை ஜெயம் எடுக்கிறோம். உம்முடைய கிரியைக்கு அர்ப்பணிக்கிறோம்.
ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும், காத்துக்கொள்வீராக. தேவ கரம் கூட இருக்கட்டும், தேவ சமாதானம் இருக்கட்டும், தேவ ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. உடைய மகிமையின் வருகைக்கு நாங்கள் கனி கொடுத்து தேவ சித்தம் செய்து ஆயத்தத்தோடு காணப்பட உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படும் அதேகிறதை ஆண்டவரே இந்த ஆராதனை கலந்து கொள்ளவும் ஆண்டவரே, இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட, விடுதலை பெற, ஆத்துமா ரட்சிப்பை பெற, சத்தியத்தை அறிய கர்த்தர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாழ்மையை இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அவன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.